ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் சிலபஸ், யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் சிலபஸ் பார்க்க போகிறோம். அதில் இருக்கிற டாபிக்ஸு, அந்த சிலபஸ்க்கு எந்தெந்த யூனிட்டுக்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் வந்து யூஸ் பண்ணலாம், எக்ஸாம் பேட்டர்ன் மார்க்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது யூஜிடிஆர்பியோட இங்கிலீஷ் சிலபஸ். சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 யூனிட்டில் வந்து ப்ரோஸ், பொயட்ரி, ட்ராமா, ஃபிக்ஷன் இதெல்லாம் நான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 4 யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபஸ்ட் யூனிட். நெக்ஸ்ட்டு 3rd யூனிட் பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியர். நெக்ஸ்ட்டு 8th யூனிட் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ். 9th யூனிட் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்டு தியரி. இந்த 4 யூனிட்டில் மட்டும் ப்ரோஸ், பொயட்ரி இந்த மாதிரி ஒர்க் வந்து இருக்காது. 6 யூனிட்டில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ 10 யூனிட்ஸ் சிலபஸ் பார்த்துருப்பீங்க. அந்த 10 யூனிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்லேருந்து நமக்கு வந்து 150 கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸாமுக்கு கேட்குறாங்க. வழக்கமாக பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் சப்ஜெக்ட்லேருந்து 110 மார்க்ஸ் கேட்பாங்க. சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் அதிலேருந்து 30 மார்க்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜிகேலேருந்து 10 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. டோட்டலாக 150 இருக்கும். ஆனால் நம்ம யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜர் சப்ஜெக்ட் ஒன்லி இது தான் கேட்பாங்க. 150 மார்க்ஸு. நீங்கள் கேட்கலாம், 10 யூனிட்ஸ் இருக்குது சார், ஒவ்வொரு யூனிட்லேருந்து 15 கொஷின்ஸ் வருமா சார் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. ஒரு சில யூனிட் வந்து பார்த்திங்கன்னா டாபிக்ஸ் அதிகமாக இருக்கும், சில யூனிட் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து யூனிட்டை பொறுத்து வந்து அந்த கொஷின்ஸ் நம்பரை வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 10 டாபிக் இருக்குது. ஆனால் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் வந்து 8 கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் பொயட்ரி நம்ம எல்லா யூனிட்டில் இருக்கிற பொயட்ரி டாபிக்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் இருந்து பார்த்திங்கன்னா 32 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ப்ரோஸ் கொஷின்லேருந்து 22 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கிற அந்த முக்கியமான அந்த பார்ட் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 30 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு அந்த டாபிக்ஸ்க்கு நம்ம பின்னாடி வந்து நம்ம வீடியோ போடுறோம். நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் 150 கொஷின்ஸ் ஃப்ரம் மேஜர் சப்ஜெக்ட்டு, 30 கொஷின்ஸ் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது கவுண்டிங்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் 150 மார்க்ஸ் நம்ம இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த புக்ஸ் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட்டுக்கு நமக்கு ரெஃபரன்ஸ் புக்காக இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஹட்சன் எழுதின புக்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா புக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெஃபரன்ஸ்க்காக. நம்ம ஃபஸ்ட் யூனிட்டுக்கு இந்த 3 புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 9th யூனிட் வந்து இங்கிலீஷ் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்டு தியரி. அந்த யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்ஸை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்டு தியரி, எம்எஸ் நாகராஜன். அதற்கு அடுத்து இன்னொரு புக்ஸ் பாருங்கள், போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர் இன்ட்ரடக்ஷன். இந்த 2 புக்ஸும் லிட்ரரி கிரிட்டிசிசத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், 8th யூனிட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு லிங்குவிஸ்டிக்ஸ் யூனிட்டுக்கு 4 புக்ஸ் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அண்ட் அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், எஃப்டி வுட்டோட புக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் புக் வந்து பாருங்கள், எ டெக்ஸ்ட் புக் ஆஃப் இங்கிலீஷ் ஃபொனட்டிக்ஸ் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், டி பாலசுப்ரமணியன் அவருடைய புக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு லிங்குவிஸ்டிக்ஸ் நம்ம டிவி ஜின். லாஸ்ட்டாக பாருங்கள், த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் 7th எடிஷன், ஜார்ஜ் யூல்.
நம்ம ப்ரோஸ், பொயட்ரிக்கெலாம் இந்த புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு லிட்ரரி டெர்ம்ஸ், அமெரிக்கன் லிட்ரேச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த யூஜி டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் சோர்ஸஸ் வந்து நிறைய இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணலாம். யூடியூப்பில் இருந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம், ஒரிஜினல் புக்ஸில் பார்க்கலாம், கைடில் பார்க்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஷெட்யூலுக்கு உண்டான டாபிக்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ரிலேட்டட் இருக்கிற வீடியோஸ் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஷெட்யூல் போட்டிருக்கிற டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாடர்ன் வேர்ல்டில் நமக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்குது. அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்மளை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.